அவங்க கிட்ட இருந்து அந்த பையில இருந்து ஒரு ஆப்பிள திருட்டிட்டு ஒரு குட்டி பையன் ஓட போனா அவனை பிடிச்சு அந்த பாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. சைமன் வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றாரு, என்ன பிரச்சனை, ஆப்பிள திருடிட்டு ஓடுறான். நீ என்னடா ஆப்பிள திருடுற? எனக்கு பசி, அதனாலதான் ஆப்பிள திருடினேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம், இந்த கூடையை மட்டும்தான் உங்களால தூக்க முடியும், இந்த விறகு கட்டை உங்களால தூக்க முடியாது. அதனால இந்த விறகு கட்டை தூக்கிட்டு வந்து உங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுப்பான். அது எதுக்கு கூலி? இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் அவனுக்கு கிடைச்சது இல்லையா, அதுக்கு. சரியா போச்சா பிரச்சனை? சரியா போச்சு. உங்க பேர மாதிரி தானே, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயாச்சு. திருப்பி வந்து சைமன் உட்காந்துட்டு சொல்றான், நீ வரவே இல்ல ஆண்டவா, நீ வரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண, நீ ஏன் வரவே இல்லை அப்படிங்கும் போது இவனுக்கு காதுல கேக்குது, ஒரு தடவை இல்ல சைமன், நான் 3 தடவை வந்தேன். 3 தடவை வந்தேன் சைமன், உன் வீட்டுக்கு நான் 3 தடவை வந்தேன் அப்படின்னு சொல்றது கேக்குது. அப்படி திரும்பி பாக்குறான். பார்த்தா இவன் கண் முன்னால அந்த போர் வீரனுடைய கால செருப்பெல்லாம் தைச்ச செருப்போட அந்த ஆள் போனது, இந்த பாட்டி அந்த குழந்தையோட போனது, இந்த பெண் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது. வேர் லவ் இஸ் காட் இஸ். இத சொல்லிட்டு நான் இன்னொன்னு உங்களுக்கு காண்பிக்க வேண்டிய இன்னொன்னு இருக்கு. NSS அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுடைய மாணவர்களுக்கெல்லாம், வசதியான குழந்தைங்களுக்கெல்லாம் வசதி இல்லாதவங்க எப்படி வாழறாங்கன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக கூட்டிட்டு போவோம் நாங்க. இந்த கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் எப்ப வந்தது அப்படின்னா, என்னுடைய வகுப்புல இங்கிலீஷ் கண்டிப்பா பேசியே ஆகணும், இங்கிலீஷ் இல்லைன்னா உலகமே இல்லை, இந்த நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா MNCல உங்க பையனோ பொண்ணோ எம்ப்ளாய் ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசி ஆகணும். சரி, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைங்கிட்டையும் சொல்லும். இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து நான் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். என்னுடைய காலேஜில் PSG ஆர்ட்ஸ் நல்ல செல்வாக்கான கல்லூரின்னு நம்ம ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருந்தாலும், எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடே இல்லாத குழந்தைங்க, பஸ்ஸுக்கு ஒருவேளை வந்துட்டு திரும்பி நடந்து போற குழந்தைங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற யூனிஃபார்ம் ஷர்ட்டையே இன்னும் போட்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்க எல்லாருமே எங்க கல்லூரியிலயும் இருக்காங்க. நம்ம சினிமால பாக்குற கல்லூரி அல்ல எங்க கல்லூரி. அங்க போனா கிளாஸ்ல ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இவ்வளோண்டு ஒரு பையன் 18 வயசு பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு கும்பல்ல கரைஞ்சு போகக்கூடிய ஒரு குழந்தை வந்து நின்னாச்சு. சரி, ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நின்ன உடனே இவன் இங்கிலீஷ்ல சொல்ல ஆரம்பிச்சான். என்ன சொன்னா அப்படின்னா, நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு என்னுடைய சகோதரனுக்கு நான் நன்றி சொல்லணும். எல்லாரும் அப்பதான் கொஞ்சம் நிமிந்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்கவுங்க என்ன பேசணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்த போது இவன் சொன்ன உடனே நிமிந்து பார்த்தாங்க. அடுத்தது அவன் சொன்னா, நான் எங்க இருந்து வரேன்னு தெரியுமா, தாராவியிலேருந்து வரேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஸ்லம், மிகப்பெரிய சேரி அப்படின்னு சொல்லக்கூடியது மும்பையில இருக்கக்கூடிய தாராவி அப்படிங்கிற இடம். அது ஏழைகள் தங்கக்கூடிய இடம் மட்டும் அல்ல, தினக்கூலிகள் வசிக்கக்கூடிய இடம் மட்டும் அல்ல, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சமூக விரோத நபர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. இந்த பையனுடைய அப்பா அன்றாடம் காய்ச்சி, அவ்வளவுதான், அன்னாடம் காய்ச்சி. இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருக்க நாமெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். பென்ஷனர்ஸ் இல்லையா, அரசாங்கம் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு கற்பனை பண்ணி நமக்காக ஒரு ஓய்வு ஊதியம்னு ஒண்ணு கொடுத்து, ஓய்வு எடுத்துக்க நமக்கு உரிமை இருக்கு, அதற்கு அளவுக்கு நம்ம உழைச்சிருக்கோம். இது எல்லாமே சமுதாயம் கொடுத்திருக்க கூடியது. வீட்டுக்கு போனா வீடுன்னு ஒண்ணு இருக்கு, நமக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. 4 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா 2 தடவை போன் வரும், என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி. 1000 மன கஷ்டம் இருந்தாலும் போக நமக்கு ஒரு இடம் இருக்கு. இது உண்மை. இந்த பையன் எங்கிட்ட சொல்றான், அன்னாடம் காய்ச்சி எங்க அப்பா, வறுமை தாங்கவே முடியல, 2 மகன்கள் நாங்க, வறுமை தாங்க முடியாம ஒரு நாளைக்கு அம்மா சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டாங்க, விஷம் கலந்து வாங்க நம்ம எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்துட்டோம். என் சின்ன தம்பி மட்டும் அம்மா காலை பிடிச்சிட்டு நான் சாக மாட்டேன் அப்படின்னு அழுதான். அவன் அழுதுருக்காட்டா நாங்க இப்போ கிளாஸ்ல வந்து உங்க முன்னால நின்னு என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது மேடம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பையனை அவன் 3 வருஷமும் நான் பார்த்திருக்கேன். டியூஷன் எடுக்கக்கூடிய பையன், ஓவர் டைம் பண்ணக்கூடிய பையன், பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடிய பையன், ஆனா கிளாஸ்ல ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். இப்போ he is with IBM. அவங்கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆகணும்னு ஆசைப்படுறடா அப்படின்னா, ஐ ஷுட் பிகம் an astrophysicist அப்படின்னு சொன்னான். ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஆகணும் நானு, ஆனா கையில நிதி கிடையாது. அதனால IBMல போய் ஜாயின் பண்ணி, IBM அவனுக்கு என்ன சொல்லிருக்கு, 2 வருஷம் நீ எங்க கிட்ட இருந்த அப்படின்னா 3வது வருஷம் பிட்ஸ் பிலானில நீ PG பண்ண நாங்க அலோவ் பண்ணுவோம். அந்த ஒரு பெரிய மோகத்தினால இந்த குழந்தை போயிருக்கு. 4 வருஷம் கழிச்சு கிளாஸ்ல மறுபடியும் இன்ட்ரோடியூசிங் யுவர் செல்ஃப் வந்த போது ஒரு பையன், நான் சொன்னேன் அந்த கிளாஸ்ல, இதே பிசிக்ஸ் கிளாஸ்ல 4 வருஷம் முன்னாலே எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி சொன்னா, எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனா கேட்கறதெல்லாம் கூட ரொம்ப கூச்சமா இருக்கு, ஆண்டவங்கிட்ட கேட்காமையே எல்லாம் கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்,
இனி இல்லாதவங்களுக்கு கொடுப்பா, கொஞ்ச நேரம் அவங்கள பாருன்னு சொல்ற நிலைமைக்கு மனசு வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்த அடுத்த நிமிஷம் ஒரு பையன் வந்து சொன்னான், மேடம் அந்த காலை பிடிச்சிட்டு நான் சாக மாட்டேன்னு அழுதான் இல்லையா ஒரு பையன், அந்த தம்பி நான் தான் மேடம். கிளாஸ் மறுபடியும் ஒரு நிமிஷம் நிமிர்ந்து உட்கார்ந்தது. எல்லாரும் பார்த்தோம். இந்த குழந்தையும் மாலையில பள்ளிக்கூடம் விட்டு அடுத்த நிமிஷம் பார்ட் டைம் எல்லா டீச்சர்ஸுடைய குழந்தைங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுப்பான். 3rd இயர் முடிச்சுட்டு அவன் கிளம்பி போகும்போது சுமன் அப்படின்னு பேரு. நான் சுமன் கிட்ட சொன்னேன், எனக்கு என்னடா குருதட்சணை கொடுக்க போற? கண்டிப்பா துரோணாச்சாரியார் மாதிரி கட்ட வரல கேட்க போறது இல்ல, சொல்லு எனக்கு என்ன குருதட்சணை கொடுக்க போற அப்படின்ன போது அந்த குழந்தை சொன்னது, மேடம் 2020 இந்தியாவுக்கு பிசிக்ஸ்க்கு நோபல் பரிசு கிடைக்குமே ஆனால் அதுல நான் கண்டிப்பா இருப்பேன் மேடம் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது அப்பவும் நான் உயிரோட இருந்தேன்னா, நீ நம்ம கல்லூரிக்கு வரது தெரிஞ்சா நீ எந்த கார்ல வரையோ அந்த கார் கதவை திறந்து விடுறதுக்கு உங்க மேடம் கண்டிப்பா இருப்பாங்க. இதுதான் இந்த நமக்கு மட்டும் தனிமைன்னு நினைக்கிறோம் இல்லையா? நான் எதுக்காக சொல்ல வந்தேன், எங்க குழந்தைங்களை NSSக்கு கூட்டிட்டு போவோம் இந்த மாதிரி குழந்தைங்களை காமிக்கிறதுக்காக. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அது அனாதை இல்லம்னு சொல்றதா ஆதரவற்றோர் இல்லம்னு சொல்றதா, அப்படி இல்லங்கள் இருக்கு. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு அதுதான். குழந்தைங்களை குப்பை தொட்டிலையும் எங்கெல்லாம் போட முடியுமோ போட்டுட்டு அந்த இடத்துக்கு நாங்க எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போன போது திரும்பி வந்து எங்க குழந்தைங்க எடுத்துக்கிட்ட முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாம கூட இருக்கும். வகுப்புல நான் உள்ள போனோன்னு கதவை சாத்திடுவேன். நானும் என்னுடைய மாணவர் மாணவிகள் மட்டும்தான், எங்களுக்குள்ள உள்ள மிக அந்தரங்கமான நேரம் தான் நாங்க வகுப்பெடுக்கிற நேரம். அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் எடுத்த வாக்குறுதி, எந்த காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் எங்களது தாய் தகப்பனை கண்டிப்பாக தனியே விடமாட்டோம். இது நடத்துவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இல்லத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த இல்லத்துல 3 மாசத்துல குப்பை தொட்டியில வீசப்பட்ட குழந்தை இருக்கு. 3 வயசான குழந்தையிலிருந்து இப்ப MBBS ஜாயின் பண்ணிருக்கிற ஆட்கள் வரைக்கும் இருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க முதல்ல கேட்கறது என்ன தெரியுமா? யார் வேணாலும் காசோலை அனுப்பலாம், யார் வேணாலும் 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் அனுப்பலாம், யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் அரிசி மூட்டையை கொண்டு வந்து போடுங்க காசு கொடுத்துடலாம், சர்க்கரையை கொண்டு வந்து கொடுங்க காசு கொடுத்துடலாம், குழந்தைக்கு பிறந்த நாள் போய் உட்காந்து எல்லாம் பண்ணிடலாம். அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எதை நீங்க கொடுத்தா திருப்பி உங்களுக்கு கிடைக்காதோ அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பணம் கண்டிப்பா திருப்பி கிடைக்கும். ஒரு 4 புடவை கொடுத்தீங்களா திருப்பி உங்களுக்கு கிடைக்கும், 4 துணி கொடுத்தீங்களா திருப்பி கிடைக்கும், தீபாவளிக்கு கொண்டு போய் இதெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்தீங்களா உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்தா கிடைக்காதது என்ன தெரியுமா? நேரம் மட்டும்தான். நாம அதைத்தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம். எங்களுக்கு நேரம் கொடுங்க, give us some time from your life. வந்து பாருங்க, 10 நிமிஷம் எங்க குழந்தைங்களோட உட்காருங்க, 10 நிமிஷம் அவங்களை சுத்தி சுத்தி ஓடுங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவங்க கண்டிப்பா உருவத்தை பார்க்கல, உடைய பார்க்கல, நகைய பார்க்கல, படிப்பை பார்க்கல, எதையுமே பார்க்கல. தங்களை பார்க்கறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. நாங்க ஒரு 40 பேர் உட்கார்ந்து அன்னைக்கு பூரா சுத்தி இருக்கோம், ஆடி இருக்கோம், பாடி இருக்கோம். குழந்தைங்களை தூக்கிட்டு தோள் மேல வச்சுட்டு எங்க பசங்களும் கேர்ள்ஸும் அப்படி ஓடி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பும் போது அந்த கேட் கதவை பிடிச்சிட்டு ஒரு 45 முகங்கள் இப்படியே எங்களை பார்த்துட்டு இருந்தது. குழந்தைகள் மட்டும் அல்ல, பெரியவர்களும் சேர்ந்துதான். இப்ப நான் மறுபடியும் முதுமையில் தனிமைக்கு திரும்பி வரேன். நான் சொன்ன இந்த 2 கதைகளுமே திருப்பி திருப்பி சொல்றது ஒரு விஷயத்தை தான். ஒண்ணு, எங்க நம்மளால பகிர்ந்துக்க முடியுமோ அங்க பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா தனிமையை விட்டு வெளியில வர்றதுக்கு அது ஒண்ணுதான் மார்க்கம். எங்கேயோ இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய பேரம் பேத்தி, யாரையோ நினைச்ச மனசுல வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாத்தா கிடையாது, பாட்டி கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட இன்னொரு கும்பல் ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. எப்பொழுதுமே நான் சொல்லேன், மனித மனங்களுக்கு இடையில பிளீஸ் டோன்ட் கன்ஸ்ட்ரக்ட் வால்ஸ், கன்ஸ்ட்ரக்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி, தயவு செய்து சுவர்களை எழுப்பாதீர்கள், பாலங்களை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. இனிமே நிதானமா ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தனிமைன்னு தோணுதோ, எப்பெல்லாம் வாரி அள்ளி மடியில வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருந்தா தேவலன்னு தோணுதோ, அது 25 வயசு குழந்தையாக இருந்தாலும், 25 வயசு குழந்தைன்னு ஏன் சொல்றேன்னா ஆசிரியரா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த வயசுல பார்த்தாலும் அது குழந்தைகளா தான் இருக்கு. அப்படி தோணும் போது ப்ளீஸ் ட்ரை டு ஸ்ட்ரெச் அவுட் அண்ட் ரீச் அவுட் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ரியலி வாண்ட் யூ.
நீங்க வேணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய, ஆனா உங்க முகம் அவங்களுக்கு தெரியாது, உங்க விலாசம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த விரல பிடிச்சுக்கிட்டே கூட வருவாங்க. எனக்கு அப்பெல்லாம் என்ன தோணும் தெரியுமா, எங்கேயாவது பிக்னிக் கார்ல போறோம்னு வைங்களேன், கார்ல போய் உட்காந்து எல்லாரும் பிக்னிக் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம்